வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சரி இது என்னோடய பழைய கோல நோட்டு கிடச்சிருச்சு. சரிங்களா, கோல நோட்டு கிடச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் சரி இந்த கோல நோட்டிலேருந்து ஏதாவது கோலத்தை அரிசி மாவில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவில் கோலம் போட்டால் நேர்மறை ஆற்றல் எங்கும் நிறைந்து இருக்கும். சரிங்களா, அரிசி மாவில் கோலம் போடுறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். சரிங்களா, நான் சரின்ட்டு அந்த நோட்டை பார்த்து தான் போட்டேன். ஒரு குட்டி எதனால் இவ்வளோ குட்டி கோலம் போடுறேன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க கோலத்தை மிதித்து போவாங்க. அதனால் சரி ஒரு ஓரமாக குட்டியாக அப்படி போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாசலில் தொடச்சிட்டு அழகாக குட்டி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே கோலம் வரைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிங்களா, இது ஒரு ஸ்டார் மாதிரி தான், ஆனால் ஸ்டார் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கோலம். சரின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, ஒரு சிம்பிளான கோலம் தான். கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். கேமரா கரெக்டாக தான் இருக்குது. சரி வாங்க அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கோலத்தை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிங்களா, அரிசி மாவில் கோலம் போடும் போது இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம கோலம் போட்டு முடித்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து கோலத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். சரிங்களா, நல்லா அரிசியை ஒரு அரிசி மாவை எப்படி நான் இப்படி டெய்லியுமே யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஒரு 1/2 கிலோ அரிசியை நல்லா கழுவி ஒரு 10 வாட்டியாவது கழுவிடுவேன். கழுவுனா வெள்ளை வெள்ளைன்னு ஆனதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரீஜரில் வைக்க மாட்டேன். நார்மலாக நம்ம காய் வைக்கிறோம்ல, அதுக்கு மேலே ஒரு தட்டு இருக்கும்ல, அந்த தட்டில் வச்சுட்டு ஒரு 2 நாள் அதை மறந்துடுவேன். 3ஆவது நாள் போய் நம்ம பார்த்தோன்னா சாப்பீஸ் மாதிரி ஆயிரும்ப்பா. அது அப்படியே கட்டி ஆகி நம்ம உடச்சா உடையும். அந்த மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில். அந்த எப்படி இருக்குன்னு அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கே வரும். நம்ம டெய்லி கொஞ்சோண்டு எடுத்து இப்படி உடச்சி கொஞ்சம் கிண்ணத்தில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை கலக்கி, இது பட்ஸு தான். சரிங்களா, பட்ஸு புது பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் நான் எப்பப்போ கோலம் போடுறேன்னா அப்பப்போ அதுலேருந்து ஒரு பட்ஸ் எடுத்து அப்படியே அழகாக வரைஞ்சி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக கையில் துணி வச்சு அப்படி தான் வரையணும்லாம் இல்லை. இந்த மாதிரியும் நம்ம ஈஸியான மெத்தடில் இந்த பட்ஸு வச்சு இப்படி கோலம் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா, அப்படி சொல்லிட்டு தான் நானும் ஒரு துணி வச்சுலாம் ட்ரை பண்ணேன்ப்பா. எனக்குலாம் வரமாட்டேங்குது. அப்புறம் தான் யோசித்தேன், சரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த பட்ஸு வச்சு சரி இப்படி கோலம் இப்படி இழுத்து பார்த்தேன். அவ்வளோ அழகாக வந்தது. அதனால் நான் அப்போ இருந்தே இந்த மாதிரி மெத்தடில் தான் கோலம் அரிசி மாவில் போடுவேன். ரொம்ப அழகாக வரும். நமக்கு எந்த டிசைன் வேணாலும் இப்படியே அந்த பட்ஸில் ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும்ல, அது கொஞ்சம் அப்படியே தண்ணியில் முக்க அப்படியே ஒரு மாதிரி துணி மாதிரி ஆயிரும். சரிங்களா, அப்படியே அந்த பட்ஸை அப்படியே நம்ம மெல்லிஸாக வேணாலும் மெல்லிஸாக இழுத்து பார்க்க. நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன், எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள், நல்லா வரும். ஆனால் என்னன்னா நம்ம இந்த மாதிரி கிண்ணத்தை பக்கத்தில் வச்சு அப்படி எடுத்து அப்படியே போட வேண்டியதாக வரும். சரிங்களா, அது போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கோலத்தை பார்த்தா அவ்வளோ அழகாக பிரைட்டாக இருக்கும். மாக்கோலம் போட்டாலே நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி தோணும் மனசில். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 2 நாளே ஆனாலும் நம்ம மிதிக்காமல் வச்சுருந்தோம்னா அப்படியே இருக்கும் கோலம். சரிங்களா, அது மாதிரி ரொம்ப ஒரு மங்களகரமான மகாலட்சுமி தேவிக்கு பிடிச்ச ஒரு அரிசி மாவு கோலம் கண்டிப்பாக எல்லோரும் போடுங்க. அவங்கவுங்க பூஜை ரூமில் கண்டிப்பாக போடுங்க, கிச்சனில் கண்டிப்பாக போடுங்க, நிலைவாசலில் படி இருக்கும்ல படியிலையும் போடுங்க. ரொம்ப நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம வாசலில் இந்த மாதிரி கோலம் போடுறது, தீபம் ஏற்றுறது, சந்தன குங்குமம் வைக்கிறது, மா இலை தோரணம் கட்டுறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை வீட்டுக்குள்ளே அப்படியே இழுத்துட்டு வருவாங்க. நமக்கு நம்ம குடியிருக்கிற வீடு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்தாலே நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். சரிங்களா, இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு
அப்புறம் வந்து நான் இந்த அரிசி மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்போலாம் வந்து நான் வீட்டுக்குள்ளே எங்கே கோலம் போட்டாலும் அரிசி மாவில் தான் கோலம் போடுவேன். எந்த பூஜை பண்ணாலும் மகாலட்சுமி தேவி பூஜை பண்ணாலும் அரிசி மாவில் தான், மகாலட்சுமி தேவி அம்மன் பூஜை பண்ணாலும் அரிசி மாவில் கோலம் போட்டு பச்சரிசியை வந்து அழகாக மஞ்சள் போட்டு நல்லா வந்து காய வச்சு அந்த அரிசி மேலே மகாலட்சுமி அம்மனை வந்து அமர வச்சு தான் பூஜை பண்ணுறது. சரிங்களா? அது வந்து நம்ம வந்து பச்சரிசி மகிமையை வந்து தெரிஞ்சுக்கணும். நன்மைகள் நிறையா இருக்குது பச்சரிசியில். அதனால் வந்து நான் வந்து இதை வந்து கடைப்பிடிக்கிறேன். அப்புறம் வாங்க அப்படியே உருளி அலங்காரம் பார்க்கலாம். உருளி பூக்கள் அலங்காரத்தில் மூலம் வீட்டில் நுழைவாயிலில் அல்லது சமையலறையில் எப்படி ஒரு கோவிலாக மாற்றுகின்றது என்பதை உணருங்கள். ஆமாப்பா, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு இவ்வளோ பெரிய உருளி தான் வாங்கணும்ல இல்லை, சின்ன கண்ணாடி பவுல் ஒரு 20 ரூபா வரும். அந்த கண்ணாடி பவுலில் அழகாக 2 பூவை தூவி அப்படியே வாசலில் ரைட் சைடு வச்சிங்கன்னா அதில் இருக்க கண் திஷ்டி எல்லாமே அந்த பூக்களில் வந்து போயிடும். சரிங்களா? டெய்லி ஒரு பூ கூட பறித்து கூட நம்ம வைக்கலாம். பூக்கள் கூட நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணீர் நிரப்பி அதில் வந்து ஒரு பூக்கள் கூட போட்டு அழகாக வைக்கலாம் வாசலில். தினமுமே வந்து எப்படினாலும் நம்ம வீட்டில் பூக்கள் நம்ம வாங்க தான் செய்வோம். பூஜைக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து நிலைவாசல்லையும் இந்த மாதிரி வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 2வது வாசல் என்னோடய உள்ளே வந்தோம்னா 2வது ரூமு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ரூமு, அந்த ரூம் பக்கத்தில் ஒரு உருளி அலங்காரம் வச்சுருக்கேன். நேற்று வந்து நிலைவாசலில் வச்சுருந்தேன். இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச இடத்துலலாம் வந்து நான் வந்து உருளி அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா? அது வந்து நீர் பூக்கள் தீபம், அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். சரிங்களா? இந்த மாதிரி வந்து இந்த தீபம் வந்து எதுக்கு ஏற்றுறாங்கன்னா குபேரர் கடவுளுக்கு வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லதாம்மா. சரிங்களா? அப்புறம் வந்து புத்தர் கடவுள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீர் தண்ணீர் பூக்கள் அப்படி தீபம் ஏற்றினாலும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. எங்கள் வீட்டில் புத்தர் சிலை நான் பெருசாக வச்சுருந்தேன்ப்பா, உடஞ்சிருச்சு. அடுத்து எங்கேயாவது நம்ம ஊருக்கு கோயிலுக்கு எங்கேயாச்சும் போனோம்னா பார்த்தேன்னா ஒரு அழகான புத்தர் வந்து வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். சரிங்களா? எனக்கு புத்தர் அவங்க வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோடய பழைய சேனலில் வந்து ஃபுல்லாக வந்து நிறையா வீடியோஸ் இருக்கும். புத்தர் வீடியோ அந்த மாதிரிலாம் இருக்கும். மகாலட்சுமி மகான்னு சொல்லிட்டு என்னோடய சேனல் இருந்துச்சு. இப்போ அந்த சேனல் இல்லைப்பா. சரி, முடிஞ்ச கதை. அது என்ன பண்ணுறது, அது என்னன்னு தெரியல. என் சேனல் வந்து ஓப்பன் ஆக மாட்டேன்ருச்சு. அப்புறம் வந்து இது வந்து புது சேனல். இந்த சேனல் பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற விலாகெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். இல்லைன்னா நம்ம சேனலை வந்து தேட முடியாதுப்பா. சரிங்களா? அப்புறம் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். அழகான ஒரு அரிசி மாவில் ஒரு கோலம், அழகாக பக்கத்தில் ஒரு உருளி, அந்த உருளியில் தண்ணீர் நிரப்பி தண்ணீர் மேலே ரோஜா பூக்கள் இதழ்களை தூவி அதன் மேல் ஒரு அழகான தீபம் பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக ஒரு மங்களம் நிறைந்த ஒரு வாசலாக இருக்குப்பா. யாருக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தீபம் ஒளி பூக்கள் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்படியே வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். பாருங்கள் என்னோடய கிச்சன் எவ்வளோ அழகாக அப்படியே கோலம்லாம் போட்டு எவ்வளோ அழகாக மங்களகரமாக வச்சுருக்கேன்னு. இன்றைக்கி ஒரு அன்னபூர்ணி பூஜை பண்ண போகிறேன். இந்த பூஜை மாதத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம், ரொம்ப நல்லது. அடுப்பை சுத்தப்படுத்தி அங்கு அன்னபூர்ணி தேவியின் திரு உருவத்தையும் அல்லது சிலைகளையும் அல்லது படமாகவும் வைத்து வழிபடும் விதம் சமையலறையில் விளக்கேற்றி பூஜிப்பதால் அந்த உணவை உண்பவர்களுக்கு மன அமைதி கிடைப்பதுடன் வீட்டில் அன்னத்திற்கு உணவு குறையே இருக்காது என்பதை விளக்குகின்றது. சரிங்களா? இந்த மாதிரி வீட்டில் மாதத்தில் ஒரு நாள் வந்து நான் இந்த மாதிரி அடுப்பு மேலே வச்சு அன்னலட்சுமி எடுத்து வச்சு ஒரு தீபம் காட்டி பூஜை பண்ணுவேன். சரிங்களா? மாதத்தில் ஒரு நாள் தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு உடனே வந்து தீபத்தை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சுருவேன். சரிங்களா? நேற்று வந்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு குட்டி பூஜை பண்ணியிருந்தேன். சரிங்களா? அந்த பூஜையை தான் நம்ம விழாக்களாக கொடுத்துருக்கேன். எல்லோருக்கும் வந்து எல்லார் வீட்லேயும் கிச்சன்லேயும் அன்னம் குறையாமல் இருக்கணும். இப்போ அரிசி பருப்பு புளி எல்லாமே குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டியாவது அன்னலட்சுமி வாங்கி வச்சு ஒரே ஒரு தீபம் ஏற்றி ஒரே ஒரு பத்தி பொருத்தி பாருங்கள். அவ்வளோ மனது ஒரு
ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு வந்து நமக்கே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து தூண்டும். சரிங்களா? அந்த மாதிரி நல்ல விஷயத்த வந்து இப்போது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம எண்ணம் வந்தாலே நம்ம கை வந்து நம்ம என்ன தக்காளி வணக்கினாலுமே அது ஒரு தனி ருசியாக மாறிடும். சரிங்களா? அப்புறம் தீபத்தை வந்து உடனே எடுத்து நான் வந்து பூஜை அறையில் வச்சுருவேன். ஏன்னா அடுப்பு பக்கத்தில் இருக்கனால கொஞ்சம் வந்து பத்திரமா பூஜை பண்ண உடனே விளக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. அப்புறம் அன்னலட்சுமி எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சுருவேன். பூஜை அறையில் வச்சுட்டு அப்படியே வந்து வெள்ளிக்கிழமை வேலைகள்லாம் அப்படியே வந்து நம்ம வந்து சமையல் வேலையை பார்க்கலாம். பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. சிம்பிளான பூஜை தான். மன நிறைவாக இருந்தது. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். எல்லோரும் எப்பயுமே நல்லா இருப்பீங்க. சரிங்களா? எந்த கவலைகள் இருந்தாலும் நம்ம கும்பிட்ற கடவுள்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்து மனசில் வந்து எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருங்க. இருக்கிற வந்து ஒரு நிமிடம் கூட யாருக்குமே சொந்தம் கிடையாது. சரிங்களா? அதனால் வந்து இருக்கிற நிமிஷத்தை வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து கொண்டு போகலாம் வாழ்க்கையை. சரிங்களா? அப்படி சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளாக ஒரு சாமியெலாம் கும்பிட்டுச்சு. வாங்க என்ன சமையல்னு சொல்லி பார்க்கலான்னா, இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய். இன்றைக்கி நான் வச்ச குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்கப்பா. சரிங்களா? இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ, வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. என்ன குழம்புன்னு கேட்டிங்கன்னா, அடுப்பை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எங்கள் அம்மா கொண்டு வந்த புளி காலியாகிற வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து புளிக்குழம்பு ஐட்டமாக தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான புளிக்குழம்பு. சரிங்களா? எப்படின்னா, எண்ணெய் காய வச்சோன்னா நான் கொஞ்சம் வெந்தயம், கடுகு, வரமிளகா, அப்புறம் கடுகு, அந்த கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் போட்டு வரமிளகா போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் பல்லாரியை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து நான் கடன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா இந்த குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து வெள்ளைப்பூண்டை வந்து ஒரு 2 வெள்ளைப்பூடை வந்து தட்டி இடித்து வச்சுக்கோங்க. இடிக்கிற கல் இருந்துச்சுன்னா இடிக்க வச்சுட்டு அந்த வெள்ளைப்பூடையும் போட்டுங்க. அந்த ஒரு பல்லாரி நறுக்கி போட்டுக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து என்ன போடுறேன், எனக்கே மறந்து போச்சு. வெண்டைக்காய் ஒரே ஒரு வெண்டைக்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் இருந்துச்சு. சரி, வெண்டைக்காய் புளிக்குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். அந்த மெத்தடு தான். வெண்டைக்காய், முருங்கைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். சரிங்களா? அப்புறம் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணக்கினீங்கன்னா என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நல்லா இருக்குல்ல? நான் வந்து இந்த கோலம்லாம் வந்து இந்த பின்னாடி வச்சுக்கல பிளாக் கலர் போர்டு மாதிரி, அதில் வந்து சீரியல் லைட் வந்து செட் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம தீபம் ஆயில் வாங்குகிறோம்ல, தீபம் ஆயிலில் ஒரு விளக்கு மாதிரி வரும், பார்த்துருக்கீங்களா? பாக்கெட்டில் லூஸில் வாங்கினோம்னா அந்த பாக்கெட்டில் அப்படியே அகல் விளக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நான் வந்து இந்த அந்த போர்டில் ஒட்டிட்டு அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தினமுமே கோலம் போட்டு வச்சுருவேன். பார்க்குறக்கு அவ்வளோ மங்களகரமாக இருக்கும். நம்ம கிச்சனுக்கு வரும்போதே ஒரு மங்களம் இருந்தால் தானேப்பா ஒரு கிச்சனுக்குள்ளே நிற்கிறக்கே நமக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து இந்த முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டு நல்லா மஞ்சத்தூள், மீன் குழம்பு மசாலா எங்கள் வீட்டில் இருந்துச்சு. நான் அந்த மீன் குழம்பு மசாலாவும் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூளும் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சரிங்களா? போட்டுட்டு அப்புறம் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அரைச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு சின்ன வெங்காயம். சரிங்களா? சின்ன வெங்காயத்தை நிறைய ஒரு 1/4 கிலோ கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? சின்ன வெங்காயமும் தேங்காயையும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கொட்டிக்கலாம். அப்புறம் வந்து எல்லா குழம்புலையுமே வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்குவேன். அப்போ தான் வந்து கிரேவி மாதிரி கிடைக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து தண்ணியாக இருந்தால் குழம்பு திட்டுவார். அதனால் வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. குழம்பு வந்து சாப்பாட்டில் ஊற்றும் போது தண்ணியாக போகக்கூடாது, கொஞ்சம் அப்படியே பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி நான் வைப்பேன். அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். அப்புறம் அரைச்ச மசாலா எல்லாத்தையும் அரைச்சதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேங்காய், மீன் குழம்பு மசாலா, சின்ன வெங்காயம் 3ஐயும் நல்லா அரைச்சி அதுலேயே சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து குழம்பு குக்கரில் தான் வைப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? எனக்கு அப்படியே பழகி போச்சு. அதனால் வந்து அப்புறம் உப்பு நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்களேன், அவ்வளோதான். இன்றைக்கி நான் அடி வாங்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. அப்புறம் உப்பை கம்மி பண்ணிவிட்டு அளவாக மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டு ஒரு 4 விசில் எடுத்தோம்னா நமக்கு சூடான சூப்பரான புளிக்குழம்பு ரெடி. ஆனால் இங்கே தான் ஒரு சின்ன கதையே இருக்குது. இந்த மாதிரி நான் ரெடி பண்ணேன்னா எனக்கு மைண்டுக்கு என்னாச்சுன்னு தெரில,
திடீர்னு போய் உப்பு பார்த்தேன், உப்பு நல்லா தான் இருந்துச்சு, கரெக்டாக தான் இருக்குது, உரப்பும் கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் ஏதாவது இந்த குழம்புல கலக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசனை வந்துச்சு. அப்புறம் பார்த்தா இந்த விரல் அப்பளம் வந்து நான் வந்து எனக்கு சந்தையில் வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு, ஓ விரல் அப்பளம் இருக்குல்ல, இந்த அப்பளத்தை வந்து உள்ளே போட்டுருவோம், சூப்பரான ஒரு அப்பளம் குழம்பாயிரும். இப்போ சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டிலலாம் வந்து அப்பள குழம்பு வச்சு தருவாங்க. இந்த அப்பளத்தை வாங்கி தான் அப்பள குழம்பு மட்டும் வைப்பாங்க. அதில் காயெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் இதில் நான் காய் போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அதில் வந்து வெறும் தண்ணி மாதிரி குழம்பு வச்சு இந்த அப்பளத்தை உள்ளே போட்டு அப்பள குழம்பு சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் வந்து 90ல் பிறந்தவங்க அப்பள குழம்பு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா, சரிங்களா? அப்புறம் அப்பளத்தையும் நான் உள்ளே போட்டுட்டேன், சரிங்களா? உள்ளே போட்டு குக்கர் மூடியை கழுவிட்டு வந்து குக்கரை மூடி வச்சாச்சு, சரிங்களா? சூப்பராக வந்து ஒரு 4 விசில் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து தோசை மாவு இன்னும் காலி ஆயிடுச்சுன்னா நான் அரைக்கவே இல்லைப்பா, சோம்பேறியாக இருக்குது, என்னப்பா பண்ணுறது, அரிசி ஊற வைக்க டைம் இல்லை. அதனால் 2 சைடு இங்கேயே சாப்பாடு இங்கே குழம்பு, அப்படி விசில் வந்து போட்டு விசில் அடிக்குது பாருங்கள். இங்கே ஒரு விசில் அடிக்குது, இங்கே ஒரு விசில் அடிக்குது. நான் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம், யார் ஃபஸ்ட்டு வந்து விசில் அடிக்கிறீங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து குழம்புக்கு முன்னாடி சாப்பாடு வந்து விசில் வந்துருச்சு. அப்புறம் எப்படினாச்சும் நம்ம சாப்பாடு கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் அடுப்பு வந்து திரும்பி பழைய நிலைமைக்கு ஆயிரும். அதை திரும்பி நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். அடுப்பு வந்து நமக்கு தினமுமே வந்து அடுப்பில் மட்டும் நம்ம வந்து சோம்பேறியே படக்கூடாது. தினமுமே வந்து சமைச்ச உடனே அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணிடணும், சரிங்களா? அப்புறம் வாங்க, அப்புறம் பூஜை எல்லாமே முடிஞ்சாச்சுல. அப்புறம் வந்து வெறும் குழம்பு வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க எங்கள் மாமா. அதனால் வந்து சரி ஒரு 4 முட்டையை வாங்கி ஆம்லேட் போட்டு சூடாக சாப்பாடு புளிக்குழம்பு அப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆம்லேட் வந்து கலக்கியாச்சு, சரிங்களா? நல்லா நான் கலக்கினேன், நல்லா எப்படி சொல்கிறது, இந்த பஞ்சுன்னு சொல்லுவோம்ல, நல்லா ஒரு சாஃப்டாக வந்துருந்துச்சு ஆம்லேட்டு. பாருங்களேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா இது நம்ம பண்ண ஆம்லேட்டு தான் இவ்வளோ அழகாக சூப்பராக பஞ்சுன்னு வருதாங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே வீடியோஸ் வந்து எனக்கு பிடிச்ச சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பேன்ல, அப்படி வீடியோ பார்த்துக்கிட்டே வந்து முட்டையை போட்டு வெங்காயத்தை போட்டு அப்படியே கீட்டிகிட்டே இருந்தேன் பாருங்கள். அது நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பராக வந்துச்சு ஆம்லேட்டு. பாருங்கள், ஆம்லேட்டு ஆஃப் ஆயிலெலாம் போடுறது பெரிய விஷயம் கிடையாது, அது வந்து அழகாக திருப்புறது. ஆஃப் ஆயிலை வந்து அழகாக உடையாமல் எடுக்கணும், ஆம்லேட் வந்து அழகாக உடையாமல் திருப்பணும். அப்படி திருப்பியாச்சு. சூடாக சாப்பாடு, நம்மளோட ஆம்லேட், நம்மளோட அப்பள குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த விளாக் பார்க்க முடியும். பாருங்கள், அப்பளம் சூப்பராக இருந்துச்சு. அப்பள குழம்பு நிஜமாவே சூப்பராக இருந்துச்சுப்பா. இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.